பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இதான இன்ப நாமத்தின் மூலம் உங்களை வாழ்த்துகிறேன். தேவனுடைய பிரதான இரக்கம், கிருபை, அவருடைய அன்பு, அவருடைய சந்தோஷம், அவருடைய சமாதானம், அவருடைய கிருபை, அவருடைய மகிமை, அவருடைய பிரசன்னம் நம் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் காணப்படுவதாக. ஆமென். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த நாளில் ஒரு முக்கியமான ஒரு வார்த்தையை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இது குடும்பத்துக்கு மிகவும் அவசியமான ஒரு வீடியோவாக இருக்க போகிறது. விசேஷித்த விதமாக குடும்பத்தில் கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகள் இவர்களுக்கு இது முக்கியமான ஒரு வார்த்தையாக இருக்க போகிறது. ஆவியும் ஜீவனும் என்ற தலைப்பு. ஹல்லேலூயா. ஆவியும் ஜீவனும் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, மாமிசத்தின் சிந்தையோ மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமா. ஹல்லேலூயா. மாமிச சிந்தை, மாமிச சிந்தை அப்படின்னா என்ன? ஆவியின் சிந்தைனா என்ன? இப்போ உதாரணத்துக்கு வச்சுக்கலாம். ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்க. மனைவி கணவன்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. ஒரு முக்கியமான விஷயம் பேசுகிறாங்க. ஆனால் அவர் ப்ராமிஸ் பண்ணுறாரு, சரின்னு சொல்கிறாரு. ஆனால் கூட்டிகிட்டு போக முடியலை. அதாவது தன்னுடைய, இப்படி வச்சுக்கலாமே, அவங்க தோழியோட வீட்டு ஃபங்க்ஷனுக்கு, ரொம்ப நெருக்கமான ஒரு தோழி, போய்த்தான் ஆகணுன்ற ஒரு கண்டிஷன் சொன்னதுக்கு அவர் சொல்கிறாரு, நான் கட்டாயம் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்றாரு. ஆனால் அன்னைக்கு இவங்க ரொம்ப கிளம்பியிருக்கிறாங்க, வெயிட் பண்ணுறாங்க, ஃபோன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவர் ஃபோன் எடுக்கலை. என்னடா இவ்வளோ நேரம் ஆச்சுன்னு எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க, காத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஃபங்க்ஷன் முடிகிற நேரம் ஆக வரைக்கும் அவர் வரல. ரொம்ப லேட்டாக வர்றாரு வீட்டுக்கு. அப்போ அவர் சொல்கிறாரு, என்னம்மா, வந்த உடனே இவர் பெல் அடித்து உள்ளே நுழையும் போதே இந்த அம்மாவுக்கு கோபம், இப்படி ஏமாற்றிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே நுழைஞ்ச உடனே பேச மாட்டேன்றாங்க, டாம் டூம்னு திருப்பி போகிறாங்க. அப்போ இவர் கேட்குறாரு, அம்மா, நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன், நான் மறந்துட்டேன்னு நினைக்காத, முக்கியமான மீட்டிங் ஆகிப்போச்சு, என்னால் வெளியே வர முடியாத சூழ்நிலை, அதனால் எனக்கு இது பண்ணலை. நானும் மீட்டிங் முடிஞ்சிரும்னு பார்த்தேன், ஏதோ ஒரு பிரச்சனைன்னு ரொம்ப மீட்டிங்கை இழுத்துட்டாங்கம்மா, எவ்வளோ வேகமாக வரணும்னு சொல்லி கிளம்பி வந்தால் வழியில் டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டேன், வேறு வழியே இல்லைம்மா, இப்போ வேணால் கிளம்புறியா, போகலாமா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. உடனே அவங்க ஒன்றும் தேவையில்லைன்னு சொல்லி கிளம்பி இருந்ததை காட்டணுன்றதுக்காக அவங்க மேக்கப் பண்ணது, ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் கோபத்தோடு எல்லாத்தையும் வேறு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு அதாவது அவ்வளோ எரிச்சல் படுறாங்க. கோபம் அந்த நேரம் எப்படி நடந்துக்கிடுவாங்கன்றது நீங்களே கற்பனை பண்ணிக்கங்க, நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அது என்ன, அது நமக்கே தெரியும். அந்த ஆத்திரத்தில் அவரை கத்துனது, பேசுனது, என் மேலே உங்களுக்கு அன்பே கிடையாது, அக்கறையே கிடையாது, என் நேரம் உங்களுக்கு வேலை தான் முக்கியம், குடும்பத்தில் பாசம் கிடையாது, நிம்மதி கிடையாது, மனைவின்றவளுக்கு நீங்கள் கொடுக்குற மரியாதை கிடையாது, இப்படி எல்லாம் பேசி ஒரு 2 கத்திட்டு சாமான்லாம் டம்மு டும்முன்னு தூக்கி போட்டுட்டு கோபத்தில் உக்கிரத்தில் காளியாட்டம் ஆடிட்டு பேசாமல் சாப்பிடாமல் போய், எனக்கு இனிமேல் போய் அசிங்கப்பட முடியாது, தேவையே இல்லை, போக வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி நான் இது பண்ணிக்கிறேன்னு சொல்லி கோவப்பட்டு போய் அவங்க தூங்கிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அழுதுகிட்டு. இதுதான் மாமிச சிந்தை, சரிங்களா? அப்போது இந்த மாமிச சிந்தையில் சில நேரங்கள் என்னென்னலாம் நினைப்பாங்க, நம்ம புருஷனுக்கு நம்ம மேலே அக்கறையே கிடையாது, பாசமே கிடையாது, பேசாமல் சில மாமிச சிந்தனையினால் இது என்ன ஆகுதுன்னா குடும்பமே பிரிஞ்சு போயிடுது. மரணம், இப்போ என்னத்துக்கு மரணம், சாகணும்னு அவசியம் இல்லை, அவங்க சமாதானம் மரணமாயிருச்சு, சந்தோஷம் மரணமாயிருச்சு, அவங்களுக்குள்ளே இருக்கிற அன்புக்கு மரணம் வந்துருச்சு. இன்றைக்கி அவர் லேட்டாக வந்ததுக்கு இவங்க மாமிச சிந்தையில் இவங்க செஞ்சது என்னென்னலாம் பாருங்கள். இது எல்லாத்துக்கும் ஐக்கியத்துக்கு பிரிவினைக்கு ஒரு ஐக்கியத்துக்கு ஒரு மரணம். இப்படி மரணம், மாமிச சிந்தை மரணத்தை கொண்டு வந்தது. ஆம் பிரியமானவர்களே, அந்த கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கிற அன்புக்கு மரணம், சமாதானத்துக்கு மரணம், சந்தோஷத்துக்கு மரணம், அது மாத்திரம் இல்லை, அவங்க ஐக்கியத்துக்கு மரணத்தை கொண்டு வந்துருச்சு. ஆனால் ஆவியின் சிந்தை அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த மனைவி என்ன பண்ணியிருக்கலாம்,
ஏதோ நம்ம கணவருக்கு முக்கியமான வேலை போல், சரி அவர் வந்து வர முடியலை, வழியில் என்னன்னு தெரியல, ஏன் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகுதுன்னு தெரியல, நம்ம பேசுனா பேச மாட்டேங்கிறாரு, முக்கியமான மீட்டிங்கில் இருக்கிறாரா, இல்லை அவருக்கு எதுவும் ஆபத்து வந்திருக்காருனா என்னன்னு தெரியலையே நினச்சிட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு, ஆண்டவருக்கு இன்றைக்கி நம்ம போகிறதுல சித்தம் இல்லை, சரி நம்ம இந்த வீக்கெண்டில் வீட்டுக்காரோட போய் நம்ம ஃப்ரெண்டை பார்த்து நம்ம வாழ்த்திட்டு வந்துடலாம் அப்படின்னு நினச்சி சமாதானமாக இருக்கிறாங்கல்ல, அதுதான் ஆவியின் சிந்தை. புரியுதுங்களா? அப்போ ஆவியின் சிந்தை சமாதானம், ஜீவன். இப்போ அவங்க திருமண வாழ்க்கையில் அவர் அங்கேருந்து வர்றாரு, வந்தோடனே என்னம்மா இந்த ரீசன்லாம் சொல்கிறாரு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, சரிங்க ஆண்டவருக்கு இன்றைக்கி போகிறதுக்கு சித்தம் இல்லை, நான் எவ்வளவோ நான் ஆசைப்பட்டேன், சரி ஆண்டவருக்கு சித்தம் இல்லை விடுங்க, சாப்பிட வாங்க அப்படின்னு சொல்லி கணவருக்கு சாப்பாடு போட்டு அவங்களும் சந்தோஷமாய் சாப்பிட்டு நிம்மதியாய் மனசமாதானமாய் படுக்க போகிறாங்கல்ல, அதுதான் பிரியமானவர்களே ஆவியின் சிந்தனை. இந்த ஆவியின் சிந்தனை இருக்கும்போது பாருங்க, அன்புக்கு ஜீவன் இருக்குது, ஐக்கியத்துக்கு ஜீவன் இருக்குது, சமாதானத்துக்கு ஜீவன் இருக்குது, ஒருமனப்பாட்டுக்கு ஜீவன் இருக்குது. இதுதான் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு தேவை, பெற்றோர் பிள்ளைகளுக்கு தேவை. மாமிசத்தில் இருக்கும்போது என்ன வரும்னா கோபம், எரிச்சல், பொறாமை, சண்டை, பிரிவினை, வைராக்கியம், கசப்பு, பிரிவினை, இது எல்லாமே மாமிச சிந்தை. இன்னைக்கு மாமிச சிந்தையினால தான் பிரிவினை, குடும்பத்தில் அநேக டைவர்ஸு மாமிசத்தில் நினைக்கிறது. தன்னை ஒவ்வொருத்தரும் அவங்க தான் உத்தமங்க. மனைவி வந்து புருஷனை டைவர்ஸ் பண்ண நினச்சா புருஷன் மேலே 1008 பழி போடுறது, இவங்க மேலே தப்பே இல்லாத மாதிரி. அது மாதிரி இவர் அவங்கள டைவர்ஸ் பண்ண நினச்சாருன்னா இவர்கிட்ட இருக்கிறதெல்லாம் மறைச்சிருவார், மனைவி மேலே குற்றம் சுமத்துவார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கைக்கு, கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு நாம் எப்படி வாழ வேண்டும் என்றால் ஆவியின் சிந்தனையில் நாம் வாழ வேண்டும். மாமிச சிந்தனை வேண்டாம். மாமிசத்தை எல்லாற்றையும், மாமிச சிந்தைகளை எடுத்து போடுங்கப்பா, அழித்து போடுங்கப்பான்னு நம்ம ஜெபிக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த மாமிச குணங்கள் என்ன, மாமிசன்றது நம்ம சரீரம், இந்த சரீரத்துக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவி இருக்கு பாரு, அதுதான் ஆவியின் சிந்தனை. அது என்ன சொல்லும்? பேசாத, சண்டை போடாத, சமாதானமாக இரு, தாழ்ந்து போ, பணிஞ்சு போ, உன் புருஷனோட போய் பேசு, சாப்பாடு போடு. ஆவியின் சிந்தனை அப்படி தான் பேசும். அப்போ நம்மளிடத்துல ஆவி இருக்கா, இல்லை மாமிசத்தில் வாழ்கிறோமா? யோசித்து பார்ப்போமா? இன்றைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போமா? விசேஷித்த விதமாய் இந்த வீடியோ பார்க்குற கணவன் மனைவியாக இருக்கட்டும், இல்லை பெற்றோராக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், நாம் ஆவியின் சிந்தனையில் நடந்து கொள்கிறோமா, இல்லை மாமிச சிந்தனையில் நடந்து கொள்கிறோமா என்று நாம் யோசித்து பார்த்து நம்மை நாம் சீர்படுத்தி கொள்வோமா? God bless you. உங்கள் வாழ்க்கையில் ஆவியின் சிந்தனையோடு, ஆவியின் துணையோடு, ஆவியின் சிந்தனையினால் ஜீவனையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாய் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். God bless you.